சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இப்படிதான் இருக்கும், எனக்கும் தெரியும். ஆனா 10ஆம் வகுப்பு தரம் இந்த சம்பளத்துக்கு அவன் ஏற்கனவே எவ்வளவு படிச்சுட்டு இருக்கான், இன்னும் எவ்வளவுதான் படிக்கணும். அப்புறம் பரவலா எல்லா தேர்வர்களும், ஏன் எல்லா கோச்சிங் கிளாஸ்காரங்களும் சொல்றது என்னன்னா, தமிழ் தான் கஷ்டம், தமிழாலதான் இவ்வளவு கஷ்டம்ன்ற லெவலுக்கு பேசுறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது, எல்லாரையும் திட்டமிட்டு மைண்ட் செட் பண்றாங்க. போன ஆட்சியில குரூப் 4ல இருந்து இங்கிலீஷை எடுத்துட்டாங்க, அதை திரும்ப கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் இதெல்லாம்னு தோணுது. ஏன்னா இப்ப எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் இருக்க விஷயம் என்னன்னா, தமிழுக்கு பொது அறிவு கேள்விகள் பரவாயில்ல, தமிழுக்கு மேத்ஸ் கேள்விகள் பரவாயில்ல அப்படின்றதுதான். அடுத்து நீங்க இங்கிலீஷை திரும்ப கொண்டு வந்துட்டா தமிழுக்கு இங்கிலீஷ் பரவாயில்ல அப்படின்னு மட்டுப்படுத்தத்தான் இந்த கேள்வித்தாள் இப்படி எடுக்கப்பட்டிருக்கா? ஏன் யாருமே இந்த கோணத்துல இருந்து இதை யோசிக்கல, இல்ல பேச மாட்டாங்கன்னு புரியல. இதுல இங்க இருக்க அரசியல் கட்சிகள் தமிழ் தமிழ்னு போடுற நாடகம் இருக்கு. எப்பா ஒரு கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியாதுன்னா, ஏன் அப்படி ஒரு கேள்வியை யாரும் பார்த்தது கூட இல்லைன்னா, எல்லாரும் 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை சாமியை கொண்டுட்டு சுத்தி விட்டுருப்பாங்க. ஒருவேளை நல்லா படிச்சவன் தப்பாவும் படிக்காதவன் கரெக்டாவும் ஆன்சர் பண்ணியிருந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம்? இது போல 1-2 கேள்வி இல்ல, 30 to 40 கேள்விகள்னா எதுக்குங்க படிக்கணும்? நீ குரூப் 4 ஆள் அடிக்கிறியா, இல்ல எது இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆள் அடிக்கிறியா? இதை பத்திலாம் எவனும் பேச மாட்டான். யூபிஎஸ்சி கேள்வித்தாள்ல ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டாங்களாம், அதை பிளாஸ்டிக்ஸ்ல போடுவாங்க. அவர் பேரத்தாடா போட்டாங்க. உங்களை மாதிரி வரலாற்று தலைவர்கள் பேரெல்லாம் ஸ்கூல் புக்ல வ.உ. சிதம்பரம், உ. முத்துராமலிங்கம், வாவே சுப்பிரமணியம்னு அவங்களோட முழு பேரை அவங்க பயன்படுத்தின பேரை போடாம போலி சாதி ஒழிப்பு நாடகம் நடத்த சொல்றியா?